படைத்தலைவன் தியேட்டர் வாசலில் கலங்கி நின்ற கேப்டனின் தங்க பிள்ளைகள். நிருபர்களின் பேட்டியின் போது சண்முக பாண்டியன் கண் கலங்க, விஜயபிரபாகரும் தொடர்ந்து அழ, இருவரும் அழுவதை பார்க்க அங்கிருந்தவர்களுக்கு மனது ரணமாகி போனது. தங்கங்களே, நீங்க கலங்காதீங்க, அப்பா நம்ம கூட தான் இருக்கார், உங்க முகத்துல தான் நாங்களே அப்பாவை பார்த்துட்டு இருக்கோம் என்று அவர்களை ஆறுதல் படுத்துவதை தவிர வேறு என்ன செய்வதென்று யாருக்கும் புரியவில்லை. அவருக்கு கேள்வி, சொல்லுங்க. அப்பா வந்து நடிகரா வந்து களமிறங்கி ஒரு களத்து தலைக்கிட்டாரு. அடுத்து நீங்க வந்திருக்கீங்க, நீங்க அந்த நடிகர் சங்க எலெக்ஷன்ல நிற்பதற்கு ஏதாவது வாய்ப்பு இருக்குமா? நான் ஃபர்ஸ்ட் ஒரு நல்ல நடிகன் மக்கள் என்ன சொல்லட்டும், அதுக்கப்புறம் அதெல்லாம் நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த படத்தை நீங்க மக்கள் எல்லாம் சேர்ந்து என்ன சப்போர்ட் பண்ணுங்க. இந்த படம் நான் எப்படி பண்ணிருக்கேன்னு நீங்க மக்களா எனக்கு சொல்லுங்க, அதுக்கப்புறம் நான் அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். இந்த கண்ணீர் இப்ப அழுதாருல, அதுக்கு ஒரு காரணம் என்னன்னா, சண்முக பாண்டியன் வந்து 2013 நடிக்க வந்தார். 12 வருஷம் கழிச்சு இன்னைக்கு தான் 3வது படம் ரிலீஸ் ஆகுது. கேப்டன் உடல்நிலை சரியில்லாதப்போ எனக்கு படமும் வேணாம், எதுவும் வேணாம், அப்பாவோட இருந்து அவர் எப்படியாச்சும் நல்ல பண்ணி இந்த மக்களுக்கு கொண்டு வரணும். அதுதான் அவர் 8 வருஷமா போராடணும். இருந்தாலும் கேப்டன் இல்ல, இருந்தாலும் கேப்டன் உங்க சொத்து, நாங்களும் உங்க சொத்து. நான் எல்லா மேடையிலயும் சொல்றதான், கேட்பது என் உரிமை, கொடுப்பது உங்கள் கடமை. சண்முக பாண்டியனை கொண்டாடுங்க. எங்க அப்பா எங்களை உங்களுக்காக தான் விட்டு சென்றிருக்காரு. இந்த மக்களுக்காக தொடர்ந்து எங்களை பணியை செய்வோம். நன்றி, வணக்கம்.